ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலிட்டி சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன ஹெட்டிங்லாம் பார்க்கலான்னா, லோக்பால், லோக் ஆயுக்தா, அப்புறமா லோக் அதாலத், இது மூணுமே நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போ லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும் மேக்ஸிமம் எல்லாமே சேமாக வரும். இப்போ லோக்பால் எடுத்துக்கிட்டோன்னா லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும் ரெண்டு பேருமே ஊழலை கண்காணிக்கிறதுக்காகவும் தடுக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அதே போல் லோக் ஆயுக்தா லோக்பால் இந்தியாவில் ஒன்று தான் இருக்கும். லோக் ஆயுக்தா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம லோக்பால் பற்றி பார்க்கலாம். லோக்பாலில் மக்களின் காவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா மக்களோட காசுலாம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் யாரும் ஊழல் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக தானே வச்சுருக்காங்க. அதனால் மக்களின் காவலன்னு சொல்கிறாங்க. லோக்பால் என்ற வார்த்தை, லோக்பால்னால் இவரது ஒரு சமஸ்கிருத சொல். ஓகேவா? லோக்னா மக்கள், பால்னா பாதுகாவலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்னா மக்கள், பால்னா பாதுகாவலன். இந்தியாவில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஆனால் லோக் ஆயுக்தா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொன்று இருக்கும். அதே போல் லோக்பால் வார்த்தையை யாரை ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணாங்கன்னா, எல்எம் சிங்வி அவர்கள் 1963 தான் பண்ணாங்க. இது ஓம்புட்ஸ்மேன் முறையிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? அப்போ இது நமக்கு இம்பார்ட்டன்ட். லோக்பால் எங்கேருந்து பெறப்பட்டது? ஓம்புட்ஸ்மேன் என்ற முறையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது ஸ்வீடன் நாட்டில் தான் ஃபஸ்ட்டு 1809 அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லோக்பாலுங்கிறத. அப்புறமா நம்ம இந்தியாவில் 1966 இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் பரிந்துரை பண்ணாங்க. ஓகேவா? இவங்களை அதாவது இவங்க தான் நமக்கு லோக்பால் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது அமைச்சது யாருன்னா, மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் இது அமைச்சிருப்பாங்க. இந்திய தேசிய நிர்வாக ஆணையம் அவங்க அமைச்சிருப்பாங்க. அவங்க நமக்கு லோக்பால் 1966 பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் லோக்பாலுங்கிற வார்த்தையை வார்த்தைன்னு சொல்லி அறிமுகம் பண்ணது யாருன்னா, எல்எம் சிங்வி 1963. இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையம் யார் லோக்பாலை பரிந்துரை பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 1966 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லோக்பால் மசோதா உடனேலாம் நமக்கு அவங்க ஓகே பண்ணலை. அதாவது 1968 அதாவது மக்களவையில் ஒரு சில டைம் ஓகே பண்ணுவாங்க, மாநிலங்களவை ஓகே பண்ண மாட்டாங்க. சில ரெண்டுலேயுமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் யாரும் சைன் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்படியே விலகி போய் லாஸ்ட் நமக்கு எப்போதான் மசோதா நிறைவேற்றம் பண்ணாங்கன்னா 2014. இப்போ எந்தெந்த இயர்லாம் அது தோல்வியில் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1968 மக்களவையில் காந்தி பூஷன் அவர்கள் தான் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. லோக்பால் மசோதாவை மக்களவையில் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஓகே ஆகாது. அதுக்கப்புறமா 1977 ஒரு டைம் பண்ணியிருப்பாங்க, 77, 1985, 1989, 1996, 1998, 2001, 2004, 2011 வரைக்குமே ஒவ்வொரு டைமும் தாக்கல் பண்ணி ஒன்றுலேயே மக்களவையில் ஓகே பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாம் மாநிலங்களை அப்படி ரெண்டுமே மாற்றி தோல்வியே அடைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா லாஸ்ட்டாக மசோதாவை 2013 ஒரு மசோதாவை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த மசோதாவை தான் மசோதா 2013 அறிமுகம் பண்ணி 2014 நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதோட அமைப்பு, இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு தலைவர் இருப்பாங்க. ஓகேவா? தலைவர் யார்? இவங்கெல்லாம் யார் நியமனம் செய்வாங்கன்னா, குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் நியமனம் செய்வாங்க. நம்மளுக்கு இப்போ இந்தியா லெவலில் உள்ளவங்களெல்லாம் குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் நியமனம் பண்ணுவாங்க. அப்படின்னா மாநிலத்துக்குள்ளே உள்ளவங்கலாம் யார் பண்ணுவாங்கன்னா, ஆளுநர் அவங்க நியமனம் பண்ணுவாங்க. இப்போ அமைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 நீதித்துறை சாராதவர்கள். அப்போது 50% மெம்பர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க? நீதித்துறையிலேருந்து எடுக்கிறாங்க. 50% நீதித்துறை சாராத மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. நீதித்துறைனா நீதித்துறையில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள தான் எடுப்பாங்க. சரிங்களா? அதே போல் இப்போ இந்த நீதித்துறை சாராதவர்கள் இங்கேருந்து யாரெல்லாம் எடுப்பாங்களா? எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, உமன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்டேருந்து. அவங்க ஊழலை எதிர்த்து ஒரு பொது விழிப்புணர்வு வச்சுருந்துருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்கணும். அதே போல் விழிப்புணர்வு காப்பகம், அப்புறம் வங்கி சட்டத்துலலாம் அவங்க ஒரு 25 years ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இவங்க அந்த 4 பேர் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இவங்களை தேர்வு பண்ணுறது யாரெல்லாம்னா, பிரதமர், மக்களவை சபாநாயகர், இந்திய தலைமை நீதிபதி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு யார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க தேர்வுகளுக்கு? பிரதமர், மக்களவை சபாநாயகர், இந்திய தலைமை நீதிபதி. நியமனம் பண்ணுவார் யாருன்னா, குடியரசுத் தலைவர். நோக்கம் எதுக்கு? அதாவது பொது பணிகளில் ஊழலை தடுப்பது. ஓகேவா? அப்போது சிபிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா எல்லாருமே ஊழலை தடுக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அதிகார எல்லையை பார்க்கலாம். எந்த தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக விசாரணையில் ஈடுபடலாம். சரிங்களா? யாரும் இவங்களை எதுவும் கேட்க முடியாது. விசாரணை பண்ணும்போது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் யாரும் கேட்க முடியாது. இவங்க எந்த தலையீடுமே இல்லாமல் சுதந்திரமாக விசாரணையில் ஈடுபடலாம். ஒரு வழக்கை 6 மாதத்தில் விசாரித்து 1 monthல அறிக்கையை சமர்ப்பிக்கணும். சரிங்களா? ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க 6 மாதத்தில் விசாரித்து ஒரு 1 monthல அறிக்கையை சமர்ப்பிக்கணும்.
அதுக்கப்புறமா வழக்கு விசாரணையின் போதே குற்றம் சாட்டப்பட்ட நபரின் சொத்துக்களை முடக்கும் அதிகாரம். ஏன்னா இவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டே இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இவங்க சொத்தை வந்து அவங்க வந்து முடக்காமல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட சொத்தை வந்து வேறு யாருக்கோ மாற்றிட்டு அவங்க ஃபாரின் கூட ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டே விசாரணை நடக்கும்போதே அவங்களோட சொத்தெல்லாம் ஒடுக்கிடுவாங்க. சிறப்பு நீதிமன்றம் அமைக்கும் அதிகாரம். ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு கூட அவங்க வந்து விசாரணை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே நேரம் அபராதம், அதாவது அவங்க ஏதாவது தவறான தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம் சிறை அல்லது 1,00,000 ரூபா அபராதம் கொடுப்பாங்க. அதே போல் இவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து குற்றம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து லோக்பால் சட்டம் நிறைவேற முக்கிய பங்காற்றிய சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே. அப்போது லோக்பால் சட்டம் இயற்றுறதுக்கு இவங்க வந்து போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் 2013 தான் மசோதா அறிமுகமாயிருக்கு. இவங்க 2011 போராட்டம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லோக்பால் நம்ம மாநிலத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்த சமூக ஆர்வலர் அப்படின்னு கேட்டால் யாருன்னா அண்ணா ஹசாரே. அதே போல் லோக்பால் சின்னத்தை உருவாக்கியவர் யாருன்னா பிரசாந்த் மிஸ்ரா. இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். நமக்கு வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா, சிபிஐ, சிவிசி எல்லாமே வந்து நமக்கு சிலபஸில் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் இதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது முக்கியமாக இது எதுக்கு, சிவிசி, சிபிஐ ஊழலை தடுக்க, அதே போல் லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும் ஊழலை தடுக்க தான். அதே போல் லோக்பால் வந்து இந்தியா லெவலில் ஒன்று தான் இருக்கும். ஆனால் லோக் ஆயுக்தா வந்து எல்லா மாநிலத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஓவராலாக படித்து வச்சுக்கிட்டு அதோட இயக்குனர் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லோக் ஆயுக்தா பார்க்கலாம். லோக் ஆயுக்தா என்னது? மாநில அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும். பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் லோக் ஆயுக்தா வச்சுருப்பாங்க. மாநிலத்தில் உள்ள இப்போ அரசு ஊழியர்களோ யாராவது வந்து ஊழலில் பண்ணுறாங்களான்னு சொல்லி கவனிக்கிறதுக்காக தான் லோக் ஆயுக்தா வச்சுருக்காங்க. லோக் ஆயுக்தா சட்டம் 2013 இயற்றப்பட்டது. 2014 அமல்படுத்தினாங்க. சரிங்களா? அப்போது லோக் ஆயுக்தா சட்டம் 2013 தான் இயற்றினாங்க. ஆனால் 2014 அமல் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு லோக் ஆயுக்தா இயற்றிய மாநிலம் என்னென்னா ஒடிசா. 1970. ஆனால் அவங்க வந்து 1983 தான் நடைமுறை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்திய, அதாவது ஃபஸ்ட்டு லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய மாநிலம் என்னென்னா மகாராஷ்டிரா. 1971 பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இவங்க வந்து லோக் ஆயுக்தாவோட, அதாவது ஒடிசா வந்து சட்டம் தான் இயற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து 1983 தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் மகாராஷ்டிரா அப்படி கிடையாது. 1971 அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து லோக் ஆயுக்தா வந்து எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா நவம்பர் 14, 2018 தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இதில் உள்ள அமைப்பு சேம் அதே போல் தான் வரும் பாருங்கள். ஒரு தலைவர் ப்ளஸ் 4 உறுப்பினர்கள், 2 பேர் நீதித்துறையை சேர்ந்தவங்க, 2 பேர் வந்து எனது நீதித்துறை சாராதவர்கள். அதே போல் இவங்களை நியமனம் பண்ணுறது ஆளுநர். அவங்கள நியமனம் பண்ணுறது யார்? அதாவது லோக்பாலில் அங்கே வந்து குடியரசுத் தலைவர். தேர்வுக்குழு வந்து முதல்வர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர். இவங்க தலைவராகிறதுக்கு தகுதி என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். ஊழல் தடுப்பு பொது நிர்வாகத்தில் ஒரு 25 வருஷம் அனுபவம் இருக்கணும். அதாவது இந்த நீதித்துறை சாராதவர்களுக்கு இந்த 25 வருஷம் அனுபவம் இருக்கணும். அதே நேரம் நீதித்துறை சார்ந்த அந்த ஒரு 2 உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எப்படி இருக்கணும்னா அவங்க வந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். அடுத்து வயசு பார்த்துக்கிட்டோன்னா 45 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கணும். அதாவது 45லேருந்து 70 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கணும். பதவிக்காலம் 5 வருஷம் அல்லது 70 வயசு வரைக்கும் அவங்க இருக்கலாம். அப்புறம் மறுநியமனம் பண்ண மாட்டாங்க. அதிகாரம் என்னலான்னா விசாரணை தொடங்கும் முன் யாரிடமும் அதாவது யார்டையும் போய் அவங்க கேள்வி கேட்க தேவை கிடையாது. விசாரணை தொடங்கும் முன் யாரையும் போய்ட்டு அவங்க அனுமதி கேட்க வேண்டாம். யாரை வேண்டுமானாலும் நேரில் வரவழைத்து விசாரிக்கலாம். சரிங்களா? எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி அவங்க நேரில் கூட்டு விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்புறம் எந்த ஆவணத்தையும் கொடுக்கும்படி அரசிடம் கோரிக்கை விடுக்கலாம். சரிங்களா? இப்போ அரசுக்கிட்ட போயிட்டு, இப்போ நம்ம மாநில அரசுக்கிட்ட போயிட்டு இவங்க மேலே இப்படி தப்பு இருக்குது, அப்போ எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க அரசுக்கிட்ட போய் கேட்கலாம். கேட்டு அதை வாங்கி அவங்க விசாரணை பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நம்ம லோக் ஆயுக்தாவே சேமாக திருப்பி இருக்கா? லோக் அதாலத் பார்க்கலாம். லோக் அதாலத் என்னென்னா மக்களின் நீதிமன்றம் என்று பொருள். சரிங்களா? மக்களின் நீதிமன்றம். அதாவது மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்கள சமரசமாக உட்கார வச்சு 2 பேருக்கும் தீர்வு போட்டு கொடுப்பாங்க. அதான் இந்த லோக் அதாலத். அதனால தான் இவங்களை வந்து மக்களின் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ உருவாக்குனாங்கன்னா 1987 உருவாக்குனாங்க. மக்களின் பிரச்சனைகளை சமரச முறையில் தீர்த்து வைப்பது, அதாவது இந்திய அரசால் தான் உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா குஜராத்தில் உள்ள ஜுனாகரில் 1982 மார்ச்சில். தமிழ்நாட்டில் எப்போ பண்ணாங்கன்னா
1986 சென்னையில் தான் ஃபஸ்ட்டு லோக் அதாலத் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து என்னென்ன வழக்குகள்லாம் விசாரிக்கிறாங்கன்னா, சிவில் வழக்குகள், திருமண பிரச்சனைகள், நிலத்தகராறு, தொழிலாளர் தகராறை விசாரிக்கும். ஓகேவா? சிவில் வழக்குகள், அதாவது அவங்க வந்து கொலை கேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, கொலை கேஸ் அந்த மாதிரி அதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. நார்மலாக இந்த சொத்து பிரச்சனை, நிலத்தகராறு, டைவர்ஸ் பிரச்சனை அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து போய் திருப்பி எல்லாம் கோட்டாக அலைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவங்க சமரசமாக பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. இவங்க காந்தி கொள்கையை பின்பற்றி தான் இவங்கள உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா சமரசனாலே யார், நம்ம காந்தி வந்துடுவார். அப்போ காந்தி கொள்கையை வச்சு தான் இதை உருவாக்குனாங்க. விரைவான நீதி வழக்குகளை குறைக்க, இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய வழக்குகள்லாம் அதிகமாகிட்டே போகுது. அப்போ அவங்களோட வழக்குகளை குறைக்கிறதுக்காகவும் இவங்ககிட்ட போனால் நமக்கு உடனே நீதி கிடச்சிடுறதுக்காக இவங்க எங்கிட்ட போகிறாங்க. இதற்கு சட்ட அந்தஸ்து கொடுத்த சட்டம் என்னன்னா, சேவைகள் அதிகார அமைப்புகள் சட்டம் 1987. ஏழைகளுக்கு இலவச சட்ட ஆலோசனை செய்ய. அப்போ இதே போல் நமக்கு வந்து இந்த நீதிமன்றத்துக்கு நம்ம கட்டணம் கிடையாது. இந்த நீதிமன்றத்தை போய் நம்ம ஒரு வழக்கு விசாரிக்க போகிறோம்னா நமக்கு அங்கே கட்டணம் தேவை கிடையாது. இதே நேரம் நம்ம ஏற்கனவே ஒரு ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ காசு கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேஸுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்த லோக் அதாலத்தில் போனப்புறம் நமக்கு நீதி கிடச்சிட்டுனா நம்ம அங்கே கட்டியிருக்க காசே நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அமைப்பு இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர், 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? 3 பேரும் தான் எல்லாரையும் சமரசமாக வச்சு பேசி தீர்வு காணுவாங்க. சிறப்புகள்: உரிமையல் நீதிமன்றத்துக்கு, அதாவது சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரமும் லோக் அதாலத்துக்கு இருக்குது. மேல்முறையீடு செய்ய முடியாது. இப்போ இவங்க நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம திருப்பி இதை கொண்டு போயிட்டு ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ போயிட்டு நம்ம வந்து நீதி கேட்க, அதாவது திருப்பி போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது, மேல்முறையீடு செய்ய முடியாது. இவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் நீதிமன்ற கட்டணம் கிடையாது. ஓகேவா? நீதிமன்ற கட்டணம் கிடையாது. ஃப்ரீயாகவே போயிட்டு அங்கே தீர்வு பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஊரில் வந்து மெகா அதாலத்னு ஒன்று வச்சாங்க. ஓகேவா? மெகா அதாலத் எப்போ வச்சாங்கன்னா 2013 நவம்பர் 23 வந்து இந்தியா ஃபுல்லாகவே நடத்திருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரே நாளையில் 35 லட்சம் வழக்குகளை தீர்த்து வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க. அப்போ ஒரே நாளையே 35 லட்சம் வழக்குகளை தீர்த்து வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இது. அதனால தான் இது வந்து மெகா லோக் அதாலத்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 35 லட்சம் வந்து வழக்குகள் குறைச்சிட்டா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்ல, அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அதே போல் வட்டார நீதிமன்றத்துலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எல்லாத்தையும் நடத்துனாங்களாம். அப்போ ஒரு நாளிலேயே எல்லா ஊரில் உள்ள சின்ன சின்ன நீதிமன்றங்கள், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எல்லா கோர்ட்லேயுமே வச்சு 35 லட்சம் வழக்குகளை ஒரே நாள்லேயே தீர்த்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு போதும். இவ்வளோ நமக்கு படித்த போதும். நமக்கு குரூப் 4 லெவலுக்கு இதில் தான் நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு இப்போ பாலிட்டி வந்து நம்ம சிலபஸஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அடிப்படை உரிமை மட்டும் எடுக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு புக்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. புக்லேயே வந்து பக்கத்துலலாம் நிறைய பிக்சர்லாம் கொடுத்து புக்லேயே கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் அடிப்படை உரிமை வந்து 10th சோஷியல் புக்லேயே நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. மற்றபடி இன்னும் நமக்கு தகவல் அறியும் உரிமை சட்டமும் தேர்தலும் பெண்டிங் இருக்குது. அதுவும் நாங்கள் இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.